ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, சந்தோஷமான நியூஸ். 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நான்வெஜ் செய்கிறாங்க. எப்படியெல்லாம் பேசுறாரு பாருங்க. 3 நாள் வந்து வெஜிடேரியன் தான், பியூர் வெஜிடேரியன். இது என்னமோ 3 வருஷம் 30 நாள் 3 மாசம் வெஜிடேரியன் போட்டா மாதிரி பேசுறீங்க. 3 நாள் தானே. 3 நாள் வெஜிடேரியன். இன்னைக்கு வந்து மீன் தான் சமைக்க எங்களுக்காக செத்து கிடக்கு. சமைக்க போறோம். சோ நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஹை சொல்றோம். அவருக்கு ஹை சொல்றோம்னா அவர் டியூட்டியை பார்ப்பாரு. நீங்க எனக்கு வந்து இந்த மந்த் மே முடிஞ்சோன்னே இந்த மந்த் எண்டோ இல்லை ஜூன் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து பேப்பர் சர்வீஸ் வர வச்சு உள்ள சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க. 3 months ஆயிடுச்சு. இதுவும் மட்டும் இல்லாம கேஸ் ஸ்டவ் இது வருது இல்ல, சர்வீஸ் வருது இல்ல. கேஸ் சர்வீஸ் இருக்கு, பட் கேஸ் அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. தட் மீன்ஸ் அந்த ஃப்ளேமை தவிர எனக்கு இந்த இது டஸ்ட் ஆயிடுச்சு, தெரியுதா? இது வந்து நம்ம டஸ்ட் நம்ம தானே க்ளீன் பண்ணோம் இல்லையா? இது கழட்ட முடியாதுங்க. இது நம்ம கழட்ட மாதிரி. அவங்க லாஸ்ட் டைம் சொல்லும்போது இந்த ட்ரே இருக்குல்ல, இது கழட்டிக்கலாம். இந்த ட்ரே மட்டும் கழட்டி நம்மளே வந்து பார்த்தா சுத்தம் பண்ண சொன்னாங்க. ஆமா, இந்த ட்ரே நான் சுத்தம் பண்ணிடுறேங்க. நான் இதெல்லாம் துடைக்கும் போது இந்த ட்ரே வந்து இப்படி கழட்டிக்கலாம். இப்படி கழட்டிக்கலாம். கழட்டு. அதுல தூசு இருக்கா? இருக்கும், லைட்டா தான் இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லையேப்பா. அதான் சொன்னேன், நான் வாஷ் பண்ணிடுறத பாருங்க. நான் கிளீனா வாஷ் பண்ணிடுறேன்றதுனால அதுல இல்ல. ஓகேவா? இதுல இல்ல, ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு இதை பண்ணிடுறோம். மேல அந்த தூசா இருக்கிறத மட்டும் துடைக்கணும்னு சொல்றேன். அது பாருங்க எப்படி இருக்கு, தெரியுதா? நான் அந்த வாரண்டி கார்டு செக் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். இது வந்து அவ்வளவுதான். இப்போ ஃபிட் ஆயிடுச்சா? இப்போ இது வந்து நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இது உள்ள எதுவுமே இல்லை பாருங்க, ஏன்னா இது ஃபுல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். இது பாத்தீங்களா எப்படி தெரியுது? ஐ திங்க் இதெல்லாம் எண்ணெய் பிசுக்கு. ஆமா, இது எண்ணெய் பிசுக்கு, தெரியுதா? சோ இது வந்து என்னன்னா, இங்க ஸ்க்ரூ போட்டுருக்காங்க. இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கா, மேலையும் இருக்குது பாருங்க. இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும். சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தானே. சரி, நான் கூப்பிட்டேன். இது வந்து நம்மளால கழட்ட முடியாது, அவங்க வந்து தான் க்ளீன் பண்ணி தரணும். மேலெல்லாம் ஃபுல்லாவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு ஏற்ற அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன். சரியா? சோ நீங்க வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் வந்து சாதம் வச்சுட்டேன். ஓகே. அடுப்புல இது வந்து பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து சாதம் மீந்துச்சு, தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நேற்று வச்ச சாம்பார், அதிகா சாப்பிட்டு போறா. சாம்பார் எடுத்து வச்சிருக்கேன் இன்கேஸ் யாராச்சும். நான் கேட்க மாட்டேன். இது வந்து சுஜனுக்கு வந்து சுடு தண்ணி, புளி ஊற வச்சிருக்கேன். மீன் வாங்கி வச்சிருக்கேன். என்ன செய்ய போறேன்? மீன் குழம்பு. வெரி குட். இப்படிதான் இருக்கும். அது கூட மீன் வறுவலும் சேர்த்து பண்ணினா நல்லா இருக்கும். மீன் வறுவல் பண்ணல, நீங்க தான் வெளியே போறேன்ட்டீங்களே. அதுக்குள்ள பண்ண முடியாதுல்ல. மீன் வறுவல் பண்ணலாம், நீங்க சாப்பிட மாட்டீங்களே. நைட்டு லேட்டா வருவேன்னு சொல்லிட்டீங்க. மீன் வறுவல், முட்டை, வேற என்ன செய்ய போற? மீன் வறுவல் இல்ல, மீன் குழம்பு, முட்டை. மீன் குழம்பு, முட்டை, அவ்வளவுதான். அதான் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா சின்னவர் வெளியே போயிட்டாரு. சந்தியா வீட்டுக்காரு ஏதோ ஒரு இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்பிட்டாரு. அவர் மதியம் எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் சொன்னேன் இன்னைக்கு வெஜிடேரியன் இல்ல, நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னேன். அவர் மீன் குழம்பு தான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. அவர் நம்பல. சாப்பாடு நம்பல அவரு நான் சொன்னது. அவரு எப்படி 3 நாளா வெஜிடேரியன் போட்டாங்க. ஆமா, அதான் அந்த இது வச்சிருக்கேன். சரி, கடாயிலேயே வேக வச்சிடலாம். உங்களுக்கு வேண்டாம்ல முட்டை? முட்டை வேண்டாம், எனக்கு வேண்டாப்பா. எனக்கு இவர்கள் போதும். அவர்கள் போதுமா? அவர்களே திம்பேன், அவ்வளவுதான். சரி, சாம்பாரே பாத்தீங்கன்னா நேத்து மீந்து போயிடுச்சுல்ல. சரி, அதனாலதான் நான் வந்து வச்ச சாம்பாரே அவ்வளவு சாம்பார் மீந்து போயிருக்கு. சூடு பண்ணி வேற வச்சிருக்காங்க. மக்களே, மீன் காலையில பட்டணம் பக்கம் போயிட்டு வலை மீனா பார்த்து பிடிச்சி தூக்கிட்டு வந்தேன். நீங்க பிடிச்சிங்க? அதாவது ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி தூக்கிட்டு வந்த ஆளை பார்த்து பிடிச்சி நான் தூக்கிட்டு வந்தேன். அப்படி சொல்லுங்க, நீங்க பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. நான் காலையில போகும்போது அங்கே வலை மீன் நிறைய இருந்துச்சு, நிறைய வச்சிருந்தானுங்க. அதுல பெரிய மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கும், சின்ன சின்ன மீன் ஒரு 300 ரூபாய்க்கும் வாங்கினேன்.
ஒரே மீனா வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லாம இது அது எதுக்கு வாங்கி இல்லப்பா ஒருத்தன் வச்சிருந்தது ஃபுல்லா பெருசு பெருசா வச்சிருந்தாரு, ம், இன்னொரு ஆளு ஃபுல்லா குட்டி குட்டி மீனா வச்சிருந்தாரு. ம். நான் என்ன பிளான் போட்டேன்னா பெரிய மீன் ஃபுல்லா வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன மீன் ஃபுல்லா குழம்புல போட்டுருவேன் அப்படி கணக்கு போட்டு ரெண்டும் தனித்தனியா வாங்கினேன். நீ மொத்தமா சேர்த்து குழம்பு வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆ, இன்னைக்கு டே சக்சஸ். ரேவதி அள வச்சாச்சு. என்னால என்னை அழ வைக்கிறதே வந்து பொழப்பு இல்லை தினமும். சாரி, கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க வெங்காயத்தை கட் பண்ணும்போது அழுவுறீங்க. டிமார்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் எப்போ எடுக்கிற மாதிரி பிளான்பா? நான் இன்னைக்கு பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி நீங்க வெளியே போறீங்களே, அதனால சரி பண்ணணும், பிளான் பண்ணணும், எப்பன்னு தெரியல. ஏன்னா அதை அடிக்க முடிச்சிட்டோம்னா கிராசரி பிளான் வந்து முடிஞ்சிடும். ம், வேற என்ன பெண்டிங் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போய் கடையில் போய் மிச்சத்தை வாங்கிட்டு வந்து அதுதான் நானும் யோசிச்சேன். வாங்கிட்டு இந்த மந்த்துக்கு கிராசரி வேலை முடிஞ்சிடும். இதோட அடுத்த மாசம் தான். உங்களுக்கு இது ஓவரா தெரியல. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இந்த கண்ணீர் விட்டா எனக்கு ஒரு டவுட்டு. மொத்தம் 4 முட்டை தான் போட்டிருக்கு. எந்த கணக்குல 4 முட்டை போட்டிருக்கு? எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு, சாதனாக்கு ஒண்ணு, சந்தியாக்கு ஒண்ணு. அப்ப பார்த்திபனுக்கு? பார்த்திபன் வரமாட்டாரு. முட்டையை போட்டு முட்டையை நான் வீணாக்குவேன். அவன் சொன்னா வந்துருவான்ப்பா. சம்டைம்ஸ் சொல்லுவான், ஆனா வந்துருவான், சாப்பாட்டுக்கு வந்துருவான். அவர் வரமாட்டாருப்பா. அவரு பூண்டு உரிச்சிட்டியா? பூண்டு உரிச்சிட்டேன். போதுமா? அது குழம்புக்கு மட்டுமா? குழம்புக்கு தான், மீன் குழம்புக்கு தான் பூண்டு. இவருக்கு லாஸ்டா எப்போ தண்ணி ஊத்தணும் நம்ம? ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை. அவர் சுத்தி பாத்தியா? சின்ன சின்ன வெள்ளை கலர்ல வந்துருக்கு. தெரியலையே. சின்ன வெள்ளை கலர்ல சின்ன சின்னதா வந்துருக்கு. இவர் பாவம் தனிமையில ஒத்தையில இருக்காரு. அதான் போனோம். எங்க நமக்கு முதல்ல டைமிங்கே செட் ஆக மாட்டேங்குது. டைமிங் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அதுவும் எனக்கு முக்கியமான பிரச்சனைனா ஒண்ணுன்னா டைமிங் தான். எனக்கும் டைமிங்க்கும் ஆவே மாட்டேங்குது. என்ன எது காலியாகுதோ இல்லையோ, எண்ணெய் மட்டும் டான்னு காலியாகுது. நீ டிமார்ட்ல இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை அன்பேக்கிங் பண்ணும்போது ஒரு கமெண்ட் ஒன்று சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பாருங்க, பழனி படிக்கட்டு மாதிரி எண்ணெய் அடிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமா, 5 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். அப்ப நான் ஒரு கமெண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? மொத 3 பாக்கெட் மொத 3 நாளைக்கு. என்ன இப்படி அட வச்சு கண்ணீரும் கம்பளையுமா வீடியோல காட்டுறதுல உங்களுக்கு ஒரு பேரானந்தம். நீ வெறும் வெங்காயத்தை தான்ப்பா வெட்டின. வெறும் வெங்காயத்தை தான் வெட்டினா? வெட்டி பாருங்க தெரியும். ஏற்கனவே என் கண்ணு சென்சிட்டிவ். அப்ப கோயிங் ஃபார்வர்டு வெங்காயம் கட் பண்ற வேலையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை சொல்லிடுறேன். சொல்லுங்க. 3 பாக்கெட் மொத்தம் 3 நாளைக்குன்னு சொன்னேன். அடுத்த 3 பாக்கெட் அடுத்த 3 நாளைக்குன்னு சொன்னேன். சொன்னா சொன்னீங்கதான். இந்த 3 நாள் கூட முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பாக்கெட் முடிச்சு விட்டுப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு பாக்கெட் தாங்க எடுத்தேன். உங்களுக்கே இது ஓவரா இல்ல? ஒரு பாக்கெட் தான் எடுத்தேன். இது எல்லாத்தையும் எப்ப கொட்ட போறேன்? இதெல்லாம் வாங்கவே இல்லை டிமார்ட்ல. இது வாங்கிட்டேன். கடுகு இருக்கு, இது வாங்கினேன். நீ எனக்கு தெரிஞ்சு இதை பிரிச்சு போடாம இன்னும் என்னென்ன வாங்கணும் வாங்க கூடாதுன்றது நமக்கு தெரியாது. ஆமா, பிரிக்கணும். நீங்க இன்னைக்கு பண்ணிடலாம் நான் ஒரு கணக்கு போட்டேன். ஆனால் இதுல கடுகு தானே எடுத்து போடுவாங்க, வெந்தயம் போடுறேன். மீன் குழம்பு வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, எதுவுமே போட வேணாம். வெறுமனே நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு எப்பி மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா உள்ள கொட்டி. அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு 800 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு இது? 800 தூக்கி குப்பையில போடுறீ அப்படின்னு இன்டைரக்டா நான் மீன் பண்றீங்களா? அப்படிதான் மீன் பண்ணல, புதுசா ட்ரை பண்ணுவோம்னு சொன்னேன். என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன ஒரு ஆச்சரியம் என்னால் தாங்க முடியவில்லையே. வேகமாக வேலை செய்கிறார் அவரு. ஓகே, இந்த கரண்டி எடுத்துக்கலாமா? எங்க மாமி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த கரண்டி. ஆனா இந்த கரண்டி எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்க வாங்கினாங்கன்னு தெரியல. நான் கடையில தேடின கிடைக்கல. பேசாம மாமிக்கு போன் பண்ணி நார்மல் மீன் கரண்டியா இல்ல, இது இந்த குழி ரொம்ப சின்னதா இருக்கு. அது வறுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புக்கும் இப்படி எடுத்துக்கலாம், பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஓட்டையா இல்லாம இருக்கிறதுனால குழம்பு எடுக்கிறதுக்கு, கிரேவி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இங்க தேடினேன், டிமார்ட்ல கூட தேடினேன், கிடைக்கல. நீங்க கூட என்ன கிண்டல் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? டிமார்ட் பாத்திரம் வாங்கணும்னா நம்ம சரவணா போனா நீ தேர்ந்தா கிடைக்கும். ஏன்னா சரவணா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பானுங்க. டிமார்ட் எனக்கு தெரிஞ்சு ஏங்க கிராசரி ஐட்டம்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஐடியா தான், பிளான்லாம் பண்ணல இன்னும், ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஆனா நான் சொன்னா உங்களுக்கு பக்குன்னு தூக்கி போடும். என்ன பிளான்? எங்கேயோ வெளியே போற பிளான்? வெளியே போற பிளான்னா இல்லப்பா, நான் வந்து இந்த போத்தீஸ் வர்ண மஹால் இருக்குல்ல பாடியில, ஆமா, யூடியூப்ல வந்து ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். ஓகே, கலெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. கோல்டு வாங்க போறியா? கோல்டு வாங்க நம்மளாலலாம் இமிடியேட்டா காசு கொடுத்து வாங்க முடியுமா? அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகல. கடவுள் முருகன் சீக்கிரமே முருகனா எப்பனா அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். இது மீனாட்சி கலெக்ஷன்ஸ் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு கலெக்ஷன்ஸ். மீனாட்சி கலெக்ஷன், மீனாட்சி பியூர் மீனாட்சி கலெக்ஷன். மீனாட்சி கலெக்ஷன் என்ன? ஆரம், நெக்லஸ், கோல்டு, ஆமா, இயரிங்ஸ், நெத்தி சுட்டி, வளையல் கூட ஃபுல்லாவே ஒட்டியானம் முத கொண்டு எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கு. நமக்கு எது வேணுமோ நம்ம தனித்தனியாவும் வாங்கிக்கலாம், காம்போவாவும் வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கு. பேசாம அந்த போத்தீஸ் வர்ணமா கலெக்ஷன் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஜிஆர்டில எப்ப பாரு போடுறோம்ல, ஜிஆர்டில எனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, கோல்டு வந்து அவங்க கிட்ட ஆசம் கோல்டு, அது வந்து ட்ரஸ்ட், அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றா. இருக்கிறத வந்து நான் போட்டுட்டேன், சீட்டு போட்டுட்டா வாங்கிட்டு வரணும்ன்ற மாதிரி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. இதுல கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. இதுல நகைச்சீட்டு போட்டு. ஓகே, இப்பதான் எனக்கு புரிஞ்சு. நீ நகை எடுக்க கூட போறியான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா பீதியில இருக்கிறீங்க. ஐயோ, நீ எப்போ கன்க்ளூஷனுக்கு வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீட்டு போட போறேன். சீட்டு போது அவங்ககிட்ட இருக்கா? போத்தீஸ் வர்ண மஹால்ல வந்து நகைச்சீட்டு இருக்கு. பாடி இல்ல, நம்ம போனோமே கட்டில் பார்த்தோமே, அங்க அந்த இதுல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எந்த ஃப்ளோர்னு தெரியல. இது வந்து போய் விசாரிச்சு பார்ப்போம். ஜிஆர்டில சீட் ஓடிட்டு இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மாசம் முடியுதா? நவம்பர்ல டிசம்பர்ல முடியும். ஆமா, டிசம்பர்ல முடியும். அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ல சீட்டுக்கு காசு கட்டினால அவங்க ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு. ஆமா, ஏங்க நீங்க காசை மட்டும் கட்டி வச்சுட்டு போயிட்டீங்க, நகை வேணாமா உங்களுக்கு அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஃபோன் பண்ணுங்கிறாங்க. அது வேற போய் வாங்கணும். அப்படியே நகையை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த சீட்டை க்ளோஸ் பண்ணி பெனால்டி போட மாட்டாங்க, நம்மளோட காசு அவங்க வச்சிருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, என்ன மேடம் எல்லாரும் இதுவானோன்னா வருவாங்க, நீங்க என்ன மேடம் இன்னும் வராம இருக்கீங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்றாங்க. வரேங்க, டைம் இல்லைங்க, வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட. வர வாரம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்பா. அவங்களே சிரிக்கிறாங்க நான் சொன்னதுக்கு. டைம் தாங்க பத்த மாட்டேங்குது. நமக்கு இருக்கு பெரிய பிரச்சனையே டைம் தான். வந்துச்சா? இல்ல, வேகல, இன்னும் வேகணும், கொஞ்சம் வேகணும். பாடிக்கு போயிட்டு நகைச்சீட்டு போகணும்னு சொன்னல, அங்க போய் ஒரு நகைச்சீட்டை போட்டு அப்படியே பாடி போத்தீஸ் போயிட்டு இந்த வீட்டுக்கு தேவையான இன்னும் சில ஐட்டம்ஸ் வாங்கணும். நான் பிளான் பண்றது என்னன்னா, இந்த செடி ஒண்ணு சொன்னீங்க, செடி ஒண்ணு வாங்கணும். ட்ரே ஐட்டம் வாங்க போறேன். ட்ரேவா? ஆமா, ஃப்ரிட்ஜ்லயும் வந்து பார்த்தா நீ காய்கறி எல்லாம் வெளியே தான் போடுற, ட்ரே இல்லைன்றதுனால. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரே வெளியே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த டு டு லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கவா? நீ ஐட்டம் ஆட் பண்றியா? எனக்கு தெரிஞ்சு நம்ம லிஸ்ட் போட்டுலாம் போக முடியாது. போத்தீஸ் அங்க போயிட்டு அந்த ரோல் அப்படியே நடந்து போனா நமக்கு தேவையான ஐட்டம்லாம் கண்ணில் மாட்டிச்சுன்னா தூக்கிட்டு வந்துடலாம். நீ கேட்டல பாத்திரம் ஐட்டம், ஆமா, கரண்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அங்க நல்லா கரண்டி வேணும். இங்க பேரு கவரோட வச்சிருக்கேன். நான் இதுதான் சொன்னேன், ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்தா அதை கொட்டி வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ட்ரே வாங்கணும், ட்ரே வேணும். கவர்ல தான் வச்சிருக்கேன். கிட்ட சொல்லலாம்னு யோசிச்சேன், ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்களோ, ஏன்னா நகைச்சீட்டு போடணும்னா பட்ஜெட் பார்க்கணும்ல. நம்ம ஆல்ரெடி எல்லாமே கமிட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. பட்ஜெட் பண்ணிட்டோம்பா ஆல்ரெடி. நம்ம ஜிஆர்டில நகைச்சீட்டு ஓடிட்டு இருக்கு. அது இல்லைன்னா நீ சொல்றது ஈஸியா போட்டுடலாம். அங்க ஒரு நகைச்சீட்டு இங்க ஒரு நகைச்சீட்டுன்னா யோசிக்கணும். அதுதான் யோசிக்கிறேன் நான். பாப்பாக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்ல வாங்குறதுக்கு. நகைச்சீட்டு போறது பத்தி இல்ல, நீ ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு இது ஜிஆர்டி அதையும் கம்பேர் பண்ணி என்ன பெனிஃபிட்னு கம்பேர் பண்ணிட்டு சொல்லு. நீங்க தான் வரணும், கூட்டு போகணும், நான் எப்படி தனியா போறது? ஏன்னா இப்ப ஜிஆர்டில அந்த தேதிக்கு கோல்டு, அப்படி இல்லைன்னா அது முடியறப்ப நம்ம கேஷ் வாங்கிக்கலாம். 18% வேஸ்டேஜ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு, நான் இப்ப இந்த தடவை நகைச்சீட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு போன தடவை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பழைய ஸ்கீம் வந்து அவங்க தூக்கிட்டாங்க.
இந்த ஆமா, கிராம் வந்து 2024ல அது வந்து இது பண்ணிட்டாங்கன்றதுனால நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்ட வந்து சீட்டு வேண்டாம். ஏன்னா நம்ம ரெகுலரா போடுறோன்றதுனால அவங்களுக்கு நம்மள தெரியும் ரெகுலர் கஸ்டமர்ன்ட்டு. அதுவுமே ஒரே பிரான்ச்ல தானே போடுறேன். அதனால அவங்களுக்கு தெரியும். ஏன் மேடம் வேணான்றீங்க. நான் இந்த ஃபீட்பேக்லாம் சொல்லிட்டு வந்தேன். மேபி நிறைய பேர் இந்த ஃபீட்பேக் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேம் எப்பவுமே அந்த அமௌண்ட்டாவும் கன்வெர்ட் ஆகும், கிராமாவும் கன்வெர்ட் ஆகும். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை போட்டது. அதான் அதே நகைச்சீட்டு கான்செப்டை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. பழைய சீட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. மாங்காய் வாங்கிட்டு வந்தீங்க? இல்லப்பா, மாங்காய் லிஸ்ட்லயே இல்லையே. மாங்காய் போட்டா நல்லா இருக்கும். மாங்காய் சொன்னீங்களா? நான் சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. வதக்கி எல்லாம் இது பண்ணிட்டேன். இப்ப புளியை கரைச்சி ஊத்திட்டு இதை மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டோம்னா அவ்வளவுதான். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மீன் குழம்பு ரெடி. மசாலா செக்ஷனுக்கு வந்தாச்சா? ஆமா, ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டேன். மிளகாத்தூள் மட்டும் தான் போடணும். 3 4 டப்பா ஃபுல்லா மிளகாய் இல்ல, மிளகாத்தூள். டப்பா ஃபுல்லா மிளகாத்தூள் கொட்டியாச்சு. ஆமா, நேயர்களுக்கு நீ சொன்னீங்கன்னா கூட எப்படி சொல்லுவ? டப்பா ஃபுல்லா மிளகாத்தூள் கொட்டணும்னு சொல்லுவியோ? ஒரு டப்பா நிறைய மிளகாத்தூள் ஊத்தி. மிளகாத்தூள் ஊத்தியா போட்டா? சரி, மிளகாத்தூள் போட்டு தண்ணியை ஊத்தி. அப்புறம் சமைக்க நேர்ல செய்யும் போது பார்க்கும்போது தான் தெரியுது. என்ன தெரிகிறது? எவ்வளவு அளவு போடுறீங்க, அது சரியா தப்பா, இவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு கத்துக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. எப்பவுமே நம்ம என்ன சமையல் பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம வந்து குவான்டிட்டியை வந்து செட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ கறி எவ்வளவு வாங்கியிருக்கோமோ அதை பொறுத்துதான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, பிரியாணி பண்றதா இருந்தா எண்ணெய் எல்லாமே. அதே மாதிரிதான் மீன் குழம்புக்கும். மீன் நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோமோ, எவ்வளவு மீன் இருக்கோ அதை பொறுத்துதான் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாமே, பூண்டு எல்லாமே நம்ம சேர்க்கணும். இதுக்கப்புறம் மீனை தூக்கி உள்ள போட்டு வேக வச்சா மட்டும் போதுமா? ஆமா. சூடா இருக்கா? சூடு 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 சூடு. என்னப்பா முட்டை தீனு குழம்புல போடுற? அது இது முட்டை நம்ம வேக வச்சுதானே இது பண்றோம். குழம்புல ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்ப 4 முட்டையும் தூக்கி குழம்புல? ஆமா. அப்ப நீ மீன் குழம்பு செய்யல, முட்டை குழம்பு செய்யற? மீன் குழம்பு தான்ப்பா. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அந்த நீங்க சொல்றீங்கல்ல அவிச்ச முட்டை சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கு, ராவா இருக்கு சொல்றீங்களா, உப்பு காரம் இல்லாம ராவா இருக்கு சொல்றீங்கல்ல, அந்த இது இருக்காது. ஏன்னா குழம்புல இருக்க அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாமே அந்த முட்டையில அந்த வெள்ளைக்கருவுல இறங்கும். அப்ப சாப்பிடும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ராவா சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஆனா அவிச்ச முட்டை வந்து அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. நீங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு தினமும் 2 அவிச்ச முட்டை எடுக்கணும். நீங்க எங்க எடுக்கிறீங்க? நான் ஜிம்முக்கு போறதே ரொம்ப ரேரு. நீ வேற ஜிம் ஒர்க் அவுட்ன்ட்டு எல்லாரும் ஜிம் பாடியா இருப்பாங்க. ஒரு தடவை உங்களை காமிக்கணும் வீடியோல. உங்களை பாத்துருக்காங்கல்ல வீடியோல? நான் தான் கூலு செய்ய போறேன்ல. பாத்தியா? கூலு செய்யும்போது சைக்கிள் கேப்ல என்ன ஏமாத்திட்ட நீ. நான்வெஜ் நீ தானே செய்யணும். இது நான்வெஜ் இல்லையா? இது எப்படிப்பா நான்வெஜ்ல வரும்? மீன் என்னதுப்பா? வெஜிடேரியனா? அந்த மீனுங்க எல்லாமே வெஜிடேரியன் மீன். நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி எல்லாம் ஏமாத்த கூடாது மக்களை. நீங்களே கேளுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராட் தானோ, ஃபோர்ஜரி. கூலு நான் செய்யறேன், அப்ப நீ வீடியோ எடுத்து. நீ என்ன சொன்ன? வெஜிடேரியன் நீனு, நான் வெஜிடேரியன் நானு. வெஜிடேரியன் நானு, நான் வெஜிடேரியன் நீனுன்னு சொன்னியா இல்லையா? உனக்கும் ஞாபகம் இல்ல, எனக்கும் ஞாபகம் இல்ல. கடைசியில என்னையே சமைக்க விட்டுட்டீங்கல்ல இன்னைக்கு. கூட நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போறேன். கூட கொண்டு போறீங்களோ? அடிஷனலி ஐம் கோயிங் அவுட்ன்றதான் கூட கொஞ்சம் வெளியே போறேன் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? மீன் போட்டலாம். குழம்பு கொதிச்சிச்சு. மீன் வந்து ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று பெருசு பெருசு. மீனை போட்டு எவ்வளோ நேரம் கொட்டி கொடுக்குறீங்க? இப்போ இந்த மீனுக்குலாம் வந்து ஒரு 7 minutes அவ்வளோதான்.
எறா கணக்கு தான். எறா 4 நிமிஷம். எறா 4 நிமிஷம். ஆமா, இதெல்லாம் வந்து என்ன ஆயிடும்னா, மீன் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னு வச்சுக்கோ, மத்த குழம்பு மாதிரி. நான்வெஜ்ஜ பொறுத்த வரைக்கும் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கறி எப்படி ரப்பர் மாரி ஆயிடுது. மீன்லாம் வந்து குழஞ்சு போயிடும். என்னப்பா தலைய காணோம்? அவங்க கட் பண்ணும்போது அப்படி கட் பண்றாங்கப்பா. சின்ன மீன் அது. கட் பண்ணும்போது அப்படி கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மீனை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு 100 ரூபா வாங்கினாங்க. 100 ரூபாவா? 100 ரூபா. என்ன ஓவர் ரேட் ஆகுது? தெரியல. அநியாயமா இருக்கு. 100 ரூபாய் ஏங்க? இங்கெல்லாம் கடையில போனா 100 ரூபாய்க்கு மீனே வாங்கலாங்க. அதான் அவங்ககிட்டயே சொன்னேன் 300 ரூபாய்க்கு மீன் வாங்கி 100 ரூபாய்க்கு கட் பண்ணி. இது என்ன அநியாயமா இருக்குது? பட்னம் பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு மீன் கட் பண்றதுல நிறைய ஸ்கேம் பண்றாங்க. பேசாம வாங்கிட்டு வந்துருங்க. இனிமேல் நம்மளே பண்ணிக்கலாம். இங்க எங்கப்பா வச்சு க்ளீன் பண்ணுவேன்? நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன பண்றது? சிங்க்லயே வச்சு பண்ணிக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? இல்ல யூட்டிலிட்டியில அந்த பைப்பு சொல்லியிருந்தாலும் உங்ககிட்ட, அந்த பைப்பு நம்ம இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பைப்பு கிட்டேயே வச்சு கூட நம்ம யூட்டிலிட்டியில கிளீன் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலா பூஜை பாத்திரம் தேய்க்கிறேன்றதுனால தான் அதுல நான்வெஜ் இது பண்ண மாட்டேங்கிறேன். சரி, காசு தானே போனா போயிடும். அங்கேயே பண்ணிக்கலாம். காசு தானே போனா போட்டுமா? 100 ரூபாய் ரொம்ப அநியாயங்க. சரி, பூஜை பாத்திரத்துல எங்க கழுவ? பாக்குறேன், ஒரு வேலை பண்றேன். அதுக்கு நான் ஒரு வேலை பண்ணுகிறேன். வெற்றிகரமாக குழம்பு முடிந்து விட்டது. குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் வந்து வெந்துருச்சு. பாருங்க, பார்த்தாலே தெரியுதா? மீன் வந்து வெந்துருச்சு. இன்னொன்னு வந்து இந்த எண்ணெய் வந்து மேல பிரிஞ்சு வருது, தெரியுதா? பிரிஞ்சு வந்தா வெந்துருச்சு. ஆமா, பொருள் வந்து வெந்துட்டாலே வந்து மேல வந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும், தெரியுதா? பாருங்க, பேத்துட்டு வருது பாத்தீங்களா மீன். இப்ப சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஆனா எப்ப பாரு ஏன் தான் இப்படி இது பண்றீங்களோ. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. இந்த ஆம்பளைங்க வீட்டுல இல்லைனாலே பெருசா சமைக்கவும் தோண மாட்டேங்குது, பெருசா சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. நீங்களும் இல்ல, அவரும் வீட்டுல இல்ல. சரி, அதனால சிம்பிளா, ஆனா நான்வெஜ் நல்லா தான் செஞ்சிருக்கோம். சிம்பிள்னு சொல்ல முடியாது, பட் சிம்பிள். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தலாமா? ஓகே, ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சுட சுட வெள்ளை சோறே. ஓகே. அடுத்தது வந்து முட்டை போட்டு மீன் குழம்பு. முட்டையை காணோம். இந்த மாதிரி வெந்திருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உப்பு காரம் இருக்கும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு மேல நம்ம வேக விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் பீஸ் பீஸா போயிடுவாரு, தெரியுதா? அவ்வளவுதான். இதான் கரெக்டான பக்குவம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் இன்னைக்கு சமையல். நல்ல சோறு, குழம்பு, முட்டை அதுக்குள்ளார. ஆமா, அதுக்குள்ளாரையே முட்டை போட்டாச்சு. அதான் நான் சொன்னேன்ல. சோ இன்னைக்கு வந்து ஆம்பளைங்க பெருசா வீட்டுல இல்லைனாலே விதவிதமா சமைக்கவும் தோணாது, விதவிதமா சாப்பிடவும் தோணாது. சரி, வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் டக் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பிளஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, மற்றொரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.